அமெரிக்காவிலிருந்து அடுத்த வாரம் குடும்பத்தோடு சென்னைக்கு வரப்போவதாக என் மகன் சுரேஷ் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். உற்சாகத்தில் தலைகால் புரியாமல் என் மனைவியும் மகளும் பேச்சோடு பேச்சாக அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவரையில் எங்களை கண்டுகொள்ளாமல் இருந்த அக்கம் பக்கத்தவர்களும் சொந்தக்காரர்களும் திடீரென்று ஏதோ தற்செயலாக வருவது போல எங்கள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வந்தார்கள், எங்களிடம் பொதுப்படையான விஷயங்களை பேசினார்கள், பாசத்தோடு குசலம் விசாரித்தார்கள். எங்கள் மகனின் குடும்பத்தை பற்றியும் அவன் வரவை பற்றியும் அக்கறையுடன் விசாரித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சுரேஷ் வெளிநாட்டு சாமான்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது தங்களை மறந்துவிட வேண்டாம் என்று சூசகமாய் ஞாபகப்படுத்துவதுதான் அவர்களின் வரவின் முக்கிய நோக்கம் என்பது எங்களுக்கு நன்றாகவே புரிந்த விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு வரும்போதும் சுரேஷின் முக்கிய பிரச்சனை இதுதான். யார் யாருக்கு என்னென்ன பொருள் வாங்கி தருவது என்று மண்டையை குடைந்து கொள்வான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு எல்லோரையும் திருப்திப்படுத்தியாக வேண்டும். யாரும் அவனை குறை சொல்லிவிடக் கூடாது. இதற்காக சர்வ ஜாக்கிரதையாக அடிக்கடி எங்களிடம் டெலிபோனில் தொடர்பு கொண்டு எங்கள் ஆலோசனைகளை மனதில் குறித்து கொள்வான் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கொஞ்சமும் கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் தேவைப்படும் வெளிநாட்டு பொருட்களை எங்களிடம் கேட்டு விடுவார்கள். இந்த தடவை வேலைக்காரிக்கு ஒரு ரீசார்ஜபிள் டார்ச் லைட் வேண்டுமா, டிரைவருக்கு நல்ல கை கடிகாரம், சமையல் மாமிக்கு மகனுக்கு செகண்ட் வகையரா, பார் டெலிவரி பையனுக்கு ஒரு பேனா, வாட்ச்மேனுக்கு புடை, இப்படி ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு ஐட்டத்திற்கு அப்ளிகேஷன் போட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பும் சுரேஷ் எங்களிடம் தவறாமல் கெஞ்சி கேட்பான். எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவே மாட்டீங்கிறீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமாயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்னமோ சாமான்கள் தரும்போது உங்களுக்கு எதுவும் தராட்டா என் மனசு ஏதோ குத்தம் பண்ணிட்டாப்புல தவிக்குது. தயவு செய்து தேவையானதை தயங்காம கேளுங்க. உங்களுக்கு வாங்கி தந்தாதான் என் மனசுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாயும் திருப்தியாயும் இருக்கும். அந்த காரணத்துக்காகவாவது ஏதாவது கேளுங்களேன் என்று சொல்லுவான் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் சொல்லும் பதில் இதுதான் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வயசான காலத்துல எங்களுக்கு என்னப்பா வேணும்? ஏற்கனவே நீ முதலா வந்தப்போ கொண்டு வந்த பொருட்களே உபயோகப்படாம கிடக்கு. எங்களுக்காக கண்டிப்பாக எதையும் வாங்கி வர வேண்டாம். நீ இங்க வந்து கொஞ்ச நாட்கள் குடும்பத்தோட சந்தோஷமா எங்க கூட தங்கி இருந்தாலே போதும். அதை விட எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது வேற எதுவும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அவனும் ஏமாற்றத்தோடு பேச்சை அத்தோடு நிறுத்தி விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். சொன்ன தேதி என்று சுரேஷ் வந்து சேர்ந்தான். குடும்பத்துடன் அடுத்த நாளிலிருந்து ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். வீடே திருவிழா கோலம் பூண்டு கலகலப்பாய் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வந்தவர்கள் மரியாதைக்காக கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்த விட்டு அவர்கள் கேட்டிருந்த பொருட்கள் திருப்தியுடன் வாங்கி கொண்டு காஃபி சாப்பிட்டு விட்டு உதட்டளவில் ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நடையை கட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சுரேஷின் லீவ் முடிந்து ஊருக்கு கிளம்புவதற்கு முதல் நாள் லக்கேஜை எல்லாம் பேக் செய்யும் போது பெட்டியிலிருந்த ஒரு பையிலிருந்து நிறைய ஷர்ட்டுகளும் பேண்ட்டுகளும் எடுத்து போட்டான். பார்க்கும் போதே தெரிந்தது அவை உபயோகப்பட்டு பழசாகி போனவை என்பது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா, இதெல்லாம் என்னுடைய பழைய சட்டை பேண்ட்டுகள். எனக்கு தேவைப்படாததால இங்கே யாருக்காவது உபயோகப்படுமேன்னு கொண்டு வந்தேன். யாரையாவது ஏழைகளுக்கோ வாட்ச்மேனுக்கோ வேலைக்காரங்களுக்கோ கொடுத்துடுங்க என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். என் மனது உள்ளூர ஆனந்தத்தால் துள்ளியது. நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தது இதைதான் என்றுதான் சொல்ல வேண்டும். வருஷா வருஷம்
சுரேஷ் உபயோகமில்லாத பழைய ட்ரெஸ்களை கொண்டு வந்து கொடுப்பான். யாருக்காவது கொடுத்து விட சொல்வான். எனக்கு தான் மனசு வராது. அவைகளை யாருக்கும் தராமல் நானே உபயோகப்படுத்துவேன். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் இவைதான் இப்போது எனக்கு தேவையானவை, உபயோகமுள்ளவை. நான் கேட்காமலேயே எனக்கு கிடைக்கும் அந்த பழைய உடைகளை விலை மதிப்பற்றவையாக எண்ணுகிறேன். அவைகளை அணிவதில் நான் காணும் சுகமும் திருப்தியும் அலாதி. அதை நிச்சயமாக வேறெந்த அன்பளிப்பாலும் தர முடியாது. சரிடாப்பா, அப்படியே செய்யறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த துணிகளை முகமலர்ச்சியுடன் ஆவலாக அள்ளிக்கொண்டேன் என்றான்.